நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணல்ல நம்மோடு திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் ராஜா தமிழ்மாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார். பொள்ளாச்சியில் நடந்த கேஸ்ல நீங்க எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு எஃப்ஐஆர் போட சொல்லி சொல்றதுக்கு? அவருடைய அரசியல் பாணிங்கிறது அது அரசியலே அல்ல. அது அரை வேக்காட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு தகுதியானவர்கள் அவங்க கட்சியை முடிவு பண்ணி தான் எடுத்துருச்சு. 132 முறை நீங்கள் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள். எத்தனை நாடுகள் உங்களுக்கு ஆதரவாக சொல்லுங்க. பிரதமர் வராரு, வந்த உடனே நேரா பீகாருக்கு இல்லைங்க போறாரு, பகல்காம்ல போய் கேட்டிருக்கணும். ஒருவேளை அவர்கள் வெற்றி பெறுவதால் சூழல் ஏற்பட்டால் அது அதிமுக தான் அமைக்கும். அது அமித்ஷா திமுகவாக அந்த கட்சி உருமாறி அவர்கள் தான் ஆட்சி அமைப்பார்களே ஒழிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு அங்கு வேலை இருக்காது. எந்த காலத்திலும் எந்த ஷாவும் இந்த தமிழ்நாட்டை ஆள முடியாது. சக்கரை நோய் இருக்கா? கொஞ்சம் கூட பயமே இல்லாம ஆனந்தமா இருக்கீங்களேன்னு யாராவது கேட்டா அடிச்சு சொல்லுங்க, என்கிட்ட டயா பூஸ்டர் இருக்குன்னு. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். எதிர்கட்சிகள் இந்த சட்டம் ஒழுங்கு குறித்து பேசிக்கிட்டே இருக்காங்க, குற்றம் சாட்டுறாங்க. அமித்ஷா அவர்கள் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்றாரு, எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு. பல விஷயங்களை உதாரணம் காட்டுறாங்க. அதாவது பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் படுகொலையா இருக்கட்டும், காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கொலை பண்ணதா இருக்கட்டும், இல்ல இப்ப தொடர்ச்சியா நம்ம அடிக்கடி நிறைய செய்திகளை பாக்குறோம். அந்த மாதிரி கற்பழிப்பு, கொலை இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி மேற்கோள் காட்டுறாங்க. நேற்று நடந்த வரைக்கும் 3 வகையான குற்றங்கள் என்னோட பார்வைக்கு தெரிஞ்சது. அதுக்கான காரணங்களையும் அதற்கு பிறகு அந்த குற்றங்கள் நடந்த பிறகு இந்த அரசு எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்துச்சுன்னா அந்த அரசு ஆரோக்கியமான அரசு, ஆரோக்கியம் இல்லாத அரசா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு இங்க நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த நிகழ்வை நம்ம பார்த்துட்டோம். முதலமைச்சர் என்ன பண்றாங்க, உடனடியா இதுல எந்த அரசியல் தலையீடு இருக்கக்கூடாது, சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணி நடவடிக்கை எடுத்து 6 மாத காலத்திற்குள்ளார அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அரசாக இந்த வழக்கை இழுத்தடிக்காம அவங்களுக்கு ஆதரவு நிலையில இல்லாம அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய அரசாகத்தான் இந்த அரசு இருந்திருக்கிறது அப்படிங்கிறது கண்ணு முன்னாடி நமக்கு பார்த்த ஒரு பாலியல் வன்கொடுமையில் நடந்த அதுலயுமே அரசு நடந்துகிட்டது. கொஸ்டின் எழுப்புறாங்களே, இப்ப அண்ணாமலையா இருக்கட்டும் இல்ல எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும், என்ன சொல்றாங்கன்னாக்கா எஸ்ஐடியே நீதிமன்றமா முன் அமைச்சது, இவங்க அதிக ஆதாரத்தை கலைக்க பார்த்தாங்க, நிறைய விஷயங்கள் துணை போக பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு. அந்த மாதிரி குற்றச்சாட்டு சும்மா யாரும் எதை வேணாலும் சொல்லிட்டு போலாம். நடந்த நிகழ்வு என்னங்கிறது இருக்குல்ல, நான் டிஃபரன்ஸ் நான் சொல்லவா? பொள்ளாச்சியில் நடந்த கேஸ்ல நீங்க எத்தனை நாள் ஆச்சு உங்களுக்கு எஃப்ஐஆர் போட சொல்லி சொல்றதுக்கு? 3 மாதம். அதன் பிறகு பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு அமைப்புகள் நடத்திய போராட்டங்கள், வழக்கு எவ்வளவு நாள் நடந்துச்சு? யாருடைய காலகட்டம்? நாங்களே டைரக்டா சிபிஐக்கு மாத்தணும், புகார் கொடுத்த மறுநாளே நீங்க நடவடிக்கை எடுக்கல, நீங்க உரிய நடவடிக்கை எடுக்கவே இல்லை. நீங்க பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களையும் அவருடைய மகனையும் பாதுகாப்பதிலையும் அவருடைய நண்பர்களை பாதுகாக்கல நீங்க குறியா இருந்தீங்க. அவரே சொல்றாரு. வேலுமணி அவர்களும் சரி, நீங்க அது எங்க வேற வழி இல்லாம தர்ம சங்கடமா அவருடைய கட்சிக்காரன் அவரே பிடிச்சு கொடுத்தோம்னு வேலுமணிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, இவருக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் கழட்டி விட்டது. நான் ஒருவேளை இவரே கேஸை நடத்தி இந்த குற்றவாளிகள் எல்லாம் குற்றவாளிகள்னு சொல்லி இருந்தாருன்னா அந்த நல்லவனு கூட நான் நம்பியிருப்பேன். நீங்க என்ன பண்றீங்க, வேலுமணியை பகைச்சுக்க கூடாது, ஜெயராமனை பகைச்சுக்க கூடாது, அப்ப எப்பா என் கையில ஒண்ணும் இல்லப்பான்னு சொல்லி நீங்க உங்க கட்சிக்காரனை நீங்க ஏமாத்தி கழட்டி விடுறதுக்காக நீங்க செஞ்சதை நீங்க சிபிஐக்கு மாத்தினது. அப்ப இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அரசு ஒரு பாலியல் நிகழ்வுல ஒரு 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 பல்வேறு மாணவிகள், பல்வேறு என்ன சொல்றது, பெண்கள் பாதிக்கப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடவடிக்கை எடுத்தாருங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். நம்முடைய காலேஜ் யூனிவர்சிட்டியில் அனௌன்ஸ் நடந்த நிகழ்வுல எங்களுடைய முதலமைச்சர் எப்படி 2 ஒப்பீடுகளை நம்ம பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகளுக்கு எங்கேனும் நடந்தால் அதற்கு தண்டனைகளை உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி கடுங்காவல் தண்டனை 10 ஆண்டுகளாக மாத்தி தண்டனைகளை அதிகப்படுத்தியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அப்ப நீங்க ஏன் அதை அப்ப செய்யல? நடந்துச்சுன்னு சொல்றீங்க இல்லையா? உங்களுடைய ஆட்சியிலும் இது போல நடந்தது உண்டு. ஆனா அதுக்கான தண்டனைகளை கடுமையாக்கி அதுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுத்தாம முதலமைச்சர் சிறந்தவரா, இல்ல தன் சகாக்களை எல்லாம் பாதுகாப்பதற்காக வழக்கையே நடத்தாமல் இழுத்தடித்து எஃப்ஐஆரே போடாம இழுத்தடித்தவர் உங்களுக்கு சிறந்த ஆட்சி தந்திருக்கிறாரா? ஒப்பீடு நீங்களே வச்சுங்க, பதில் நீங்களே சொல்லுங்க. இதுக்கப்புறம் வாய் வழியா யாரு வேணாலும் சொல்லிட்டு போயிடலாம், ஆனா என்ன நடந்துச்சுங்கிறத ஒப்பிட்டு பார்த்தா தானே உண்மை தெரியும். இதுக்கப்புறமும் தீர்ப்பு வந்துருச்சு. ஆனா இந்த யார் இந்த சாருங்கிற கேள்வியை மட்டும் எதிர்கட்சிகள் யார் இந்த சார்? அண்ணாமலை ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு,
அதுல பல கேள்விகளை வைக்கிறாரு. நீங்க யாருக்கு ஃபோன் பண்ணீங்க? என்கிட்ட வந்து கால் டீட்டெயில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பேசுறாரு. அண்ணாமலை வந்து அவரை பொறுத்த வரைக்கும் நான் அதை சீரியஸா எடுத்துக்க விரும்புறது இல்ல. தயவு செஞ்சு விட்டுருங்க. நீங்க அவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் பாணிங்கிறது அது அரசியலே அல்ல. அது வந்து அரை வேக்காட்டுத்தனம் என்னை பொறுத்த வரைக்கும். அவர் அரசியலுக்கு தகுதியானவர் இல்லைன்னு அவங்க கட்சியை முடிவு பண்ணி தான் எடுத்துருச்சு. அந்த அணுகுமுறைலாம் இங்க மக்கள் விரும்ப மாட்டாங்க. நீங்க யார் அந்த சார்னு சொன்னா மட்டும் என்ன வந்துட போகுது? நீங்க நடவடிக்கை எடுத்திருக்கான்னு தான் மக்கள் பாக்குறாங்க. இது சும்மா, அதாவது நான் சொன்ன அந்த பிம்பம் உருவாக்குன மாதிரி ஒரு கெட்ட பேர் உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சி. அப்போ ஒரு பாலியல் வன்கொடுமையில் எப்படி நடந்துச்சுங்கிற விளக்கத்தை நான் சொல்லிட்டேன். நீங்க மற்ற நிகழ்வுகள்ல நீங்க நான் என்ன சொல்றேன், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொன்னா என்னன்னா, நீங்க வந்து எனக்கு தெரியாது, ஸ்டெர்லைட் இதுல வந்து 13 பேரை போலீஸ் சுட்டதே தெரியாதுன்னு சொன்னதுதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. ஒரு முதலமைச்சருக்கே தெரியாம தன்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தான் ஆளுகின்ற மாநிலத்துல போலீஸ் வந்து சுற்றுக்குன்னு சொன்னா அது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. அப்படிதான் எடுத்துக்க முடியும். நான் உடனே கமிஷன் அமைச்சு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதாவது அதுக்கான முயற்சியை தொடங்கணும். நீங்க சுட்டுட்டீங்கல்ல, உங்க கட்டுப்பாட்டுல ஆட்சி இல்லல்ல. திமுக வந்து ஆட்சியில் இல்லல்ல. திமுக வந்து அதே அதிகாரிக்கு வந்து உயர் பதவி கொடுத்திருக்குன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்க அது வந்து அவங்க கோர்ட்ல நிரூபிக்கக்கூடிய சூழல்ங்கிறது வேற. அவருக்குன்னு ப்ரமோஷன் வரும் பொழுது நேச்சுரல் பை நேச்சர் கோர்ஸ் ஆஃப் லா அவங்களுக்குன்னு ப்ரமோஷன் வரும்போது நிறுத்தி வைக்க சொல்லுவீங்களா? நீங்க சட்டம் தான் நாங்க ப்ரூவ் பண்ணோம், கோர்ட் அங்க சொல்லணும்ல. அப்ப கோர்ட்ல ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்கு. அந்த ஆணையம் கொடுத்த ரிப்போர்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்வி. அந்த ஆணையம் கொடுத்த ரிப்போர்ட் படி தானே நீங்க நடவடிக்கைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆமா, அதுல என்ன சந்தேகம் நமக்கு? அது இந்த தாமதங்கள்லாம் அவங்களுக்கு இன்னும் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்பு நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் இல்லையா? அதை மேக்ஸிமம் முடிஞ்சிருதுல. அதுக்கு மேல நிகழ்வுகளே நமக்கு வந்து அதன் தொடர்ச்சி இல்ல. நீங்க நீ கேஸ் ட்ரையல் நடக்கும் பொழுது அதுல விட்னஸ் வரக்கூடியதுக்கான ஃபர்தர் டிலே இருக்கும். இந்த கமிஷனோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்தது ஃபர்தர் இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன நம்ம எடுத்துக்கணும், அதிகாரிகள் எப்படி தவறா மிஸ்யூஸ் பண்ணாங்க, அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்த வரலாறு நமக்கு இருக்கு. அதிகாரிகள் நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோமே நம்ம. அப்ப இதுதான் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுங்கிறது. அது ஆனா அதை விட்டுட்டு இங்க 2 பேருக்கான பர்சனல் மோட்டிவ்ல ஒரு கொலை நடக்கின்ற பொழுது அதை நீங்க அரசுக்கு சம்மந்தப்படுத்தி நீங்க பேசுனீங்கன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய 8 கோடி பேர்ல ஒரு 4 பேருக்கு பர்சனல் மோட்டிவ் இருக்கும் பொழுது போலீஸை வச்சு நீங்க 8 கோடி பேரை நீங்க வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்க முடியுமா? ஏன்னா ஒரு ஊர்ல நடக்கக்கூடிய இல்ல, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். பர்சனல் மோட்டிவ் நடக்கிற விஷயங்கள் தாண்டி நேத்து கூட ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டு எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அரசு இல்லத்துல ஒரு காவலாளி வந்துட்டு ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கியிருக்காரு, அதை வந்து நடவடிக்கை எடுக்கணும். இங்க வந்து அச்சமே இல்லாம போயிடுச்சு இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. இது மக்கள் மத்தியில ஒரு இல்ல, அப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வந்து ஊர்ல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் 8 கோடி பேர் வாழக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு 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 நிகழ்வு நடக்கக்கூடியதை எப்படா வாய்ப்பு கிடைக்கும், எப்படா எடுத்து போடலான்னு இது எல்லாத்துக்கும் வந்து திமுக தான் காரணம், இன்னும் அவர் பண்ணவர் வந்து திமுக காரன்னு சொல்றக்கூடிய நிலையில இவங்கெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறவங்களா தான் இருக்காங்க. இவர்களுடைய ஆட்சி காலத்துல நம்ம ஒரு பட்டியல் போடுவோம் பிரதர். என்னென்னலாம் வந்து பாலியல் வன்கொடுமைகள் நடந்தது, எவ்வளவு கேஸ் பதிவாச்சுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை போடுங்க. திமுக ஆட்சியில் எவ்வளவு போட்டிருக்குன்னு பாருங்க. சரி பாதியை விட குறைந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சி தான் நம்மளுடைய தலைவர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவரது விளக்கம் எடுத்து பார்க்கணும். நான் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்க சொல்லியிருக்கேன். எடுத்து பார்த்த வகையில் கிளியரா சொன்னா 50% கீழே இருக்கு பாலியல் வன்கொடுமைகள். அப்ப அதுக்கு எடப்பாடி பழனிசாமி ஐயா ஆமாம் அதற்கெல்லாம் நான் பொறுப்பேற்றுக் கொண்டு இனி அரசியலை விட்டு விலகுகிறேன்னு சொல்லுவாரா? சரி பாதியா இருக்கக்கூடிய எங்க முதலமைச்சர் கட்டுப்பாடுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு, சட்டங்களை கடுமையாக்கிக்கிட்டு இருக்காரு. தனி மனித விரோதங்களுக்காக நடக்கக்கூடிய கொலைகளை அரசு பராமரிக்க முடியாது, நடவடிக்கைகள் தான் கடுமையாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்றோம். இதோட பெட்டரா எப்படி ஒரு கவர்னன்ஸ் நீங்க பண்ண முடியும்? இன்னொரு பக்கம் இந்த வாக்குறுதிகளுக்கு வருவோம் சார். இதையும் வந்து ஒரு முக்கிய பேசுபொருளா வந்துட்டு அமித்ஷா அவர்கள் மாத்திருக்கிறாரு. அந்த மேடையில வந்துட்டு திமுக வந்து எந்த வாக்குறுதியுமே நிறைவேற்றல, கிட்டத்தட்ட ஒரு 10% கூட நிறைவேற்றலைங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? திமுக நிறைவேற்றலைங்கிறது அவர் சொல்லவே வேண்டாம். அவருக்கு சொல்றதுக்கு அருகதையும் கிடையாது. அவர்கள் சொன்ன பட்டியலை போடுவோமா? கேஸ் என்ன விலையில இருக்கு, நாங்க என்ன விலைக்கு கொண்டு வருவோம், அவங்க என்ன சொன்னாங்க? டாலர் ரேட் 80 ரூபாய்க்கு போய் 70 ரூபாய்க்கு போயிடுச்சு, மோடி வந்தாருன்னா 30 ரூபாய்க்கு மாறிடும்னு சொன்னாங்க. இது மாதிரி அவர்களுடைய பட்டியல். சிலிண்டர் எடுத்துக்கிட்டு வந்து ஸ்மிருதி இராணி அவர்கள் உட்கார்ந்தாங்களே, மறந்து போயிட்டோமா என்ன? நீங்க டாலர் ரேட்டுன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு நீங்க பகல்காம்ல நீங்க வந்து ஒரு தீவிரவாத செயல் நடக்கிறதுன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. அந்த நிகழ்வில் 22 பேருக்கு மேலே செத்து போகிறாங்க, சுட்டு கொல்லப்படுறாங்க. அப்போ உங்களுடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு வந்து உறுதியாக இருந்திருக்கு அந்த மாநிலத்தில்? சரி, அது நடந்த பிறகு நீங்கள் அலர்ட் ஆகி நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அதில் ஒரு 4 பேரை நாங்கள் பிடிச்சிட்டோம், இவன் தான் செஞ்சவன் அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்த முடிஞ்சிச்சா?
செய்யலையே. அவன் எஸ்கேப். நீங்க 1.5 மணி நேரம் முன்னாடி தான் அங்க இருக்கிற செக்யூரிட்டியை நீங்க ரிமூவ் பண்ணனதா வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் சொல்றாங்க. ஏன் நீங்க ரிமூவ் பண்ணுனீங்க? இதுக்கான பதில் அவங்க சொல்ல தயாரா? அவங்க யாரையுமே பிடிக்காம நீங்க என்ன பண்றீங்க? போய் சார்ஜ் பண்றீங்க. தீவிரவாதிகள் செயல்களில் ஈடுபட்டவர்கள் மீது அடிக்கிறோம்னு சொல்றீங்க. உங்களை நம்பி நாங்களும் வந்து அதுக்கு ஆதரவு கரம் கொடுக்குறோம். ஆனா இந்தியான்னு வரும் பொழுது ஒற்றுமையா இருக்க வேண்டிய கட்டாயத்துல நம்ம வந்து முதலமைச்சருமே மறுக்காம அங்க அதுலயும் முதலமைச்சர் ரொம்ப முதல் ஆளாவே போட்டார், ட்வீட் போட்டார். அரசுக்காக நாங்கள் ஆதரவு நிற்கவில்லை, அந்த போரில் ஈடுபடுகிற வீரர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற வகையில தான் பேரணியை நாம நடத்தணும். ஓகே, நீங்க முதல் ஆளாவே ட்வீட்டும் போட்டாரு, நாங்க வந்து முழுசா ஆதரவு கொடுக்குறோம். நீங்க அப்படிதான் வந்து இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா நான் என்ன கேட்கிறேன், நீங்க அப்படிப்பட்ட சூழல்ல 72 நாடுகளுக்கு நீங்க வந்து சுற்றுப்பயணம் சென்றிருக்கீங்க. 72 நாடுகளுக்கு நீங்க கிட்டத்தட்ட 132 முறை நீங்கள் வந்து வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள். எத்தனை நாடுகள் உங்களுக்கு ஆதரவாக வந்து நின்றதுன்னு சொல்லுங்களா நீங்க? நீங்க இதே இந்திரா காந்தி அம்மையார் வந்து ஒரு பாகிஸ்தான் மீது போர்னு சொன்னப்ப அன்னைக்கு மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற நாடுகளாகட்டும் இல்ல யூரோப்ல இருக்கக்கூடிய நாடுகளாகட்டும் ஆதரவு தெரிவித்தன. அந்த நிலையை நம்ம பார்த்தோம்ல. மோடிக்கு கூப்பிட்டு நம்ம ட்ரம்ப் கூப்பிட்டு வச்சாரு. போர் நிறுத்தத்தை ஏங்க இன்னொரு நாட்டினுடைய அதிபர் அறிவிப்பார் 2 நாடுகளுக்குள்ளோட போர் நிறுத்தத்தை. எவ்வளவு பெரிய அசிங்கம் அது. ஆனா அமித்ஷா அவரோட வந்து இதை குளோரிஃபை பண்ணி சொல்றாரு, கடந்த ஆட்சி காலத்துல இந்த மாதிரி மறுத்தாக்குதல்களே இருக்காது, நாங்க பாருங்க பூரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு, இப்போ வந்து சிந்தூர் ஆபரேஷன் சிந்தூர்னு சொல்லிட்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு. அது எப்படி தேர்தலுக்கு முன்னாடி மட்டும் கரெக்டா அந்த ஸ்ட்ரைக் எல்லாம் வருது? இப்ப தேர்தல் பீகார் தேர்தல் இருக்கு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். நீங்க எல்லாமே உங்களுக்கு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. அது எப்படி அப்படி கரெக்டா செட்டப் பண்றீங்க? அப்படிதானே புரிஞ்சுக்க முடியுது. பாஜக ஆட்சியில வந்து அவங்க சொல்ற மாதிரி ராணுவம் வலிமைப்பட்டு இருக்கிறதா நீங்க உணர்ற இல்லையா? ராணுவம் பலவீனப்பட்டிருக்கு. அதிகாரி கேட்டாரு, நான் 7 வருஷம் நீங்க கொரோனாக்கு பிறகு நீங்க சோல்ஜர்ஸே சேர்த்தாம இருக்கீங்களாடா, லூசாடா நீங்களா திட்டல அந்த கர்னல். நீங்க டிவில பாத்தீங்களா இல்லையா? ஆளே எடுக்கிறது இல்ல, ஆளே எடுக்கல. அவ்வளவு பலவீனப்பட்டிருக்கு. நீங்க ரஃபேல்ல எத்தனை விழுந்துச்சுன்னு நீங்க சொல்லலையே. இவர்கள் இந்திய இறையாண்மைக்கு தமிழ்நாடு அரசு வலு சேர்க்கின்ற வகையில் தன்னுடைய பங்களிப்பை செய்து விட்டது. எந்த நிலை எடுத்தாலும் இந்தியாவினுடைய இறையாண்மை என்று வருகின்ற பொழுது ஆதரவு தெரிவிக்க வேண்டிய கடமை ஒரு மாநிலமாக நமக்கு இருக்குதுங்கிறத நம்ம நிரூபிச்சிட்டோம். ஆனா இவங்க ஜீனுனா இந்திய இறையாண்மைக்கு பிரச்சனை, இந்தியாவினுடைய நலனுக்காகத்தான் இதை செய்தோம்னு நிரூபிக்கிறதுக்கு எந்த வேலையுமே செய்யலையே. இது ஒரு அரசியல் ஸ்டண்டா தான் பாக்குறீங்க. ஆமா, நீங்க நிரூபிச்சிருக்கணும்ல, டிக்ளரேஷன் கொடுத்துருக்கணும்ல. நீங்க குளோபல் பிளாட்ஃபார்ம்ல நீங்க வந்து ட்ரம்ப் அறிவிக்கிறாரு, இவர் சொல்றதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி போர் நிறுத்த சொல்லிவிட்டு நான் கூப்பிட்டு பேசிவிட்டு நிறுத்தி விட்டார்கள் சொல்றாரு. புதின் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காரு, ஸ்டீல் ஃபேக்டரிக்கு கையெழுத்து போட்டிருக்காங்க, பாகிஸ்தானுக்கு ஃபண்டிங் கொடுத்திருக்காங்க. வேர்ல்டு பேங்க் பாகிஸ்தானுக்கு ஃபண்டிங் பண்ணுது. அப்ப இந்த உலக அரங்கத்துல இந்தியாவினுடைய நிலை என்ன, இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரதமருக்கு யார் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், பாகிஸ்தானுக்கு யார் ஆதரவு தெரிவித்துக்கலாம்னு பார்த்தா குழப்பமா இருக்கு. ஓகே, இன்னும் வெளிப்படையா வந்து இதுதான் நடந்துச்சு இந்த நிகழ்வுகள்ல சீக்வென்ஸ் ஆஃப் இல்லையே, எதுவுமே நமக்கு தெரியல. ஏங்க பிரதமர் வராரு, வந்த உடனே நேரா பீகாருக்கு இல்லைங்க போறாரு, பகல்காம்ல போய் கேட்டிருக்கணும். ஆறுதல் தெரிவிக்க வேண்டியது யாருக்கு? இழப்பு ஏற்பட்ட குடும்பங்களுக்கு. நீங்க தானே வளைஞ்சு சொன்னீங்க பாகிஸ்தான் இனிமே எதுவும் சாரி ஜம்மு காஷ்மீர்ல எதுவுமே நடக்காது, எல்லாத்தையும் நாங்க மாத்தி அமைச்சிட்டோம். நீங்களே அங்க பொதுக்கூட்டத்துல பேசுறதுக்கு பதிலா அங்க போய் பேசிருக்கணும்ன்றீங்க. ஆமா, நீங்க அப்ப நீங்க கிளியரா அவரே ப்ரூவ் பண்ணிட்டார்ல, அரசியல் மேடை ஆக்குவதற்காக அரசியல் சூழலுக்காக பயன்படுத்துவதற்காகத்தான் அவர் பீகார்ல போய் உடனே பேசுறாரு. ஆனா ஆக்சுவலா நீங்க வந்து மனிதாபிமானம் உள்ள யார் சார்? நான் என்ன கேட்கறேன், ஒரு வீட்டுல இளவு விழுந்துருச்சு, ஒருத்தர் தவறிட்டாங்க, நீங்க வந்து வெளியே போய் அந்த வீட்டில் நடந்த இறப்பை பத்தி நீங்க பேசுறது வந்து இப்படி பாருங்க செத்து போயிட்டாருன்னு சொல்லி வெளியே போய் பேசுறது முறையா, அல்லது அந்த வீட்டுக்கு போய் நீங்க ஆறுதல் சொல்லிட்டு வந்து நீங்க அப்புறமா போய் பேசுறது முறையா? அது உங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் இறந்துருக்காங்க நீங்க வச்சுக்கங்க, எங்க நீங்க போவீங்க? பாதிக்கப்பட்டவங்க கிட்ட தான் நிரப்பணும். அதை போகாம நீங்க பண்றீங்கன்னு என்ன அர்த்தம்? யூ ஆர் எக்ஸ்போஸ்டு டுடே. உங்களோட எண்ணங்கள் என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் பூனை கண்ணை மூடிருச்சுன்னு சொன்னா உலகம் இருண்டுருச்சுன்னு. கிடையாது, எல்லாரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியாவும் பார்த்துக்கிட்டு இருக்கு, உலக அரங்கத்துல மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. மோடி என்ன பண்றாரு, அமித்ஷா என்ன பண்றாரு, இதற்குண்டான விலையை அவர்கள் தருவதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை, விரைவில் உண்டு. இந்த வாக்குறுதிகள் குறித்து திரும்ப வருவோம். என்னன்னாக்கா இந்த கேள்வியை வந்துட்டு அமித்ஷா வச்சதுல ஆச்சரியம் கிடையாது, இதை எடப்பாடி அவர்கள் வைக்கிறாருன்னா ஆச்சரியம் கிடையாது. அதற்கு வலு சேர்க்கிற விதமா கூட்டணி கட்சிகள்ல வைக்கிறாங்க இல்லையா?
எனக்கு இப்ப சிபிஎம்னுடைய தலைவர் சொல்றாரு, எனக்கு ஒன்றும் அப்படிலாம் தெரியல, எல்லாம் வாக்குறுதி நிறைவேற்றின மாதிரிலாம், அவங்க கணக்கு தப்பா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. 5 ஆண்டுகள் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய டைம். ம். அந்த 5 ஆண்டுகளுக்குள்ள தான் நம்ம நிறைவேற்ற முடியும். இன்னும் ஒரு ஆண்டு இருக்கு. ம். ஃபர்ஸ்ட் 2 வருஷம் நமக்கு இந்த கொரோனாவிலிருந்து மீள்வதற்கும் ஒன்றிய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கும் நமக்கு அதற்கடுத்த 2 ஆண்டுகள் நமக்கு போய்விட்டது. இன்னமும் நம்மளை நிதி நெருக்கடியில் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல் தான் இந்த அரசு, ஒன்றிய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட தான் கூறியவற்றில் 90% முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார். 2-3 மேஜர் இஷ்யூஸ் மட்டும் பெண்டிங் இருக்கு. அதற்கான இன்ஃபேக்ட் சொன்னா நம்மளுடைய அரசு ஊழியர்களுடைய ஒரு சில கோரிக்கைகள் பாக்கி இல்ல இருக்கின்றன. அது மட்டும்தான் இன்னும் நிறைவேற்றாம இருக்கா அப்படிங்கறதான் கேள்வியா வைக்கிறாங்க. கூட்டணி கட்சியினருமே அதான் கேக்குறாங்க. இல்ல. இன்னும் மாதம் ஒரு முறை கணக்கீடு பண்ணுவோம்னு சொன்னோம், கல்வி கடன் தள்ளுபடின்னு சொன்னோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 10% இடஒதுக்கீடு உயர்த்தி தருவோம்னு சொன்னோம். மெடிக்கல் சீட்ஸ்ல இப்படி நிறைய விஷயங்கள் அடுக்குறாங்க இல்லையா? இல்ல, அவங்க அடுக்கிட்டு போலாம். பட் ஆனா இங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தான் சரி பண்ணிட்டு வர முடியும். ஒரு உதாரணத்துக்கு, நீங்க எடுத்த உடனே நீங்க கால் உடஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க மாவு கட்டு ஃபர்ஸ்ட் போடுவீங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஓடணுங்கிற முயற்சிக்கு வருவீங்க. நீங்க இப்ப கேட்கறது எப்படி இருக்குன்னா, இப்ப நடந்துகிட்டு இருக்கும் போதே வந்து மேற்கொண்டு டேமேஜ் ஆயிடக்கூடாதுன்னு நான் அரசாங்கம் கேட்கல. நடத்திக்கிட்டு உங்க இருக்கோம். கூட்டணி கட்சியினர் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு அவர்களுக்கும் அது தெரியும். ம். இருந்தாலும் என்னன்னா, சில அரசியல் சூழலுக்காக அடுத்து நம்மளுடைய தேர்தல் வரக்கூடிய சூழல்ல அவர்களுடைய கருத்துக்கள் அவர்கள் உரிமையோடு எங்களிடம் கேட்கிறார்கள். அதற்குண்டான விளக்கங்களை நாங்க அவங்களுக்கு பர்சனலாவும் கூப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆரோக்கியமான நீங்க அப்படி கூட்டணியா அப்ப பாக்குறீங்களா? நீங்க சொல்றது பார்த்தா எப்படி இருக்குன்னா, எங்களை யாரும் விமர்சனமே பண்ணக்கூடாதுங்கிற மமதையில நாங்க இருக்கிற மாதிரி நீங்க நினைச்சிடாதீங்க, தயவு செஞ்சு. அப்படி அல்ல. எங்களோடு இருக்கக்கூடியவர்கள் எங்களுடைய குறைகளை எங்களுக்கு சொன்னால் அதற்கான நிறைகளை அதை எப்படி நிறைவாக்குவது அப்படிங்கிறதுக்காக நாங்க வந்து மாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம். அதே சமயத்துல இந்த இன்னும் ஒரு ஆண்டு இருக்கிறது. இதில் மீதமுள்ள எங்களுடைய கமிட்மெண்ட்ஸ் அத்தனையுமே நிறைவேற்றப்படும்ங்கிறது உறுதியா தலைவர் சொல்லியிருக்காங்க. அப்ப அவர்களுக்கும் அந்த பயம் தேவையில்லைங்கிறது இதன் மூலியமாவே நான் சொல்றேன். நான் எதுக்காக இதை கேட்கறேன்னாக்கா, ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். அவங்க விமர்சனம் வைக்கிறாங்க, அதை ஏத்துக்கிறேன்னு சொல்றீங்க. ஏற்கனவே இப்படியான ஒரு விமர்சனத்தை வந்து பாலகிருஷ்ணன் அவர்கள் வச்ச போது ஒரு தலையங்கமே வெளியிட்டோம், வருத்தப்பட்டு. கொஞ்சம் வருத்தப்பட்டது இல்லாம கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் காட்டமா கூட விமர்சிச்சோம் பாலகிருஷ்ணன் அவர்களை. அந்த மாதிரியான ஒரு கூட்டணிக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டு விடாதா அப்படிங்கிற ஒரு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது கொள்கை கூட்டணி, ஓகே, உரிமை கூட்டணி. ஏன்னா எதுக்காக கேட்கறேன்னா, பாஜக தலைவர் வேற சொல்றாரு, இன்னும் நிறைய பேர் வருவாங்க எங்க கூட்டணிக்கு, அங்கிருந்து கூட வருவாங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. கனவுல கூட நடக்காதுன்னு சொல்லிடுங்க. சொல்லிடுங்க. யார் சொல்லியிருந்தாலும் சொல்றேன் நான். ஏன்னா தமிழர்களுடைய நலன் காக்கின்ற இந்த கூட்டணியில இருந்து யாருமே போக மாட்டாங்கிறது உறுதி. எல்லாரும் திருப்தியா இருக்காங்கிற உறுதி. நீங்க குடும்பத்துல அப்பா மகன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்பா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு பையன் கேட்க மாட்டானா அப்பாட்ட? அது கேட்டா உங்களுக்கு குற்றமா தெரியுதா? ஆனா அதை விட்டுட்டு நீங்க எதுவுமே சொல்லாம நீங்க வந்து ஒரு கூட்டணியில நீங்க பாரதிய ஜனதாவும் அதிமுகவுடைய கூட்டணி எப்படி இருக்குங்கிறத நீங்களே தானே பாத்திருக்கீங்க. கட்டாயமா கூட்டிக்கிட்டு வந்து கட்டாய தாலி கட்டின மாதிரில பொண்டாட்டி வச்சிருக்க மாதிரி வச்சிருக்காங்க. நீங்க எப்படி அந்த கூட்டணி அமைச்சிருக்கீங்க நீங்க பார்க்கலாம்ல. பேச முடியுதா ஏதாவது? அப்படி ஒரு வலுக்கட்டாயமான கூட்டணி அது. இங்க அப்படி கூட்டணி இருக்கா? எங்களுக்குள்ள கருத்துக்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளுகிறோம். அவர்கள் சொல்லுகின்ற விஷயங்களை நாங்க திரும்ப கூப்பிட்டு பேசுறோம். நான் இன்னொன்னு கேட்கிறேன், பொதுமக்கள் கிட்ட சொல்லாத திட்டங்கள் நிறைய நாங்க செஞ்சிருக்கோம். தமிழ் புதல்வன் திட்டம் எங்ககிட்ட கேட்கல, ஆனா நம்ம அதை செஞ்சிருக்கோம். யாரும் காலை சிற்றுண்டி திட்டம் கேட்கல, ஆனா அந்த திட்டத்தை முதலமைச்சர் செஞ்சிருக்காங்க. நீங்க புதுமை பெண் திட்டம் அந்த பெண்கள் கேட்கல, ஆனா நம்ம அதை செஞ்சிருக்கோம். இதனுடைய நிதிச்சுமை அரசுக்கு எவ்வளவு தூரம் வரும் நீங்க சொல்லுங்க. யாராவது எங்களுக்கு கட்டணமில்லா பேருந்து வேணும்னு இப்ப மகளிர் எங்ககிட்ட கேட்டாங்களா? இல்லையே. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பமும் நான் சொல்றேன், இன்னைக்கு தமிழ்நாடு சிறந்த நிலையில இருக்கு. எப்படி இந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரியல் growth இருக்குன்னு சொன்னா, நேராக வேரில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு நேராக உதவக்கூடிய அரசாக, அவருடைய வாழ்வாதாரத்தை பெருக்கக்கூடிய அரசாக, அவருடைய கல்விக்கு உதவக்கூடிய அரசாகத்தான் இந்த அரசு இருந்துகிட்டு இருக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. லோகோமோட்டிவ் நீட்ஸை நிறைவேற்றினாலே எங்க சமூகம் பெருசா வளருங்கிறது. அதனாலதான் நீங்க 9.69 growth rate ரீச் பண்ண முடியுது. இவர்கள் மாதிரி மேல கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு எல்லாமே பூரா டாக்ஸா உரியறதுக்கான வேலை இல்லையே. எங்க நேர டாக்ஸ் பிடித்தம் செய்யப்படாத நேரடி உதவி தொகையா தானே இருக்கு. நீங்க அக்கௌண்ட்டுக்கு மாத்தினா அதுலயும் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, மினிமம் பேலன்ஸ்ல என்ன காசெல்லாம் பிடிங்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இன்னொரு பக்கம் ஒரு ஐயப்பாடை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ச்சியா தெரிவிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த தொகுதிகள் மறுசீரமைப்புல தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதித்துவம் குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கு அவருக்கு. அது தொடர்ச்சியா வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. நம்ம அதை கவனம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. கூடுதலா எடப்பாடி அவர்களையும் மௌனம் காக்குறாரு.
அவரும் வந்துட்டு கூட சேர்ந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சிருந்தாரு இல்லையா? இதுக்கு எடப்பாடி அவர்கள் திரும்ப வந்து நான் வந்துட்டு அதை ஒருபோதும் ஒத்துக்க போறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி, நீங்க தான் வந்து உங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை மடமாற்றத்துக்காக இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு. சென்சஸ் ஏன் லேட்டா அறிவிச்சீங்க? ம், அதுலயே பதில் வந்துருது இல்ல. ம். இவனுடைய ஃபோக்கஸ் வந்து அதுலதான் இருக்கு. பாஜக பாரதிய 27க்கு மாத்திரம் 27க்கு ஏன் மாத்துனாங்க? அதெல்லாம் நமக்கு அச்சத்தை கொடுக்குது. ஆமா, இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் முடிச்ச பிறகு இவங்க வச்சு செய்யறது, இவங்க அதுக்கான முயற்சிகள் ஈடுபடுறாங்க. அதுக்கு வர ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பண்ணிக்கலான்ட்டு. எனக்கு ரொம்ப சிம்பிளா நான் கேட்கிறேன், நீங்க வந்து குறைக்க மாட்டேன், வட மாநிலங்களுக்கு கூட்ட மாட்டேன் அப்படிங்கிறத ஏன் வந்து நீங்க வந்து சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு கிளியரா ஒரு கொடுத்துட்டீங்கன்னா நம்ம பிரச்சனை முடிஞ்சிச்சு. சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே சார்? நாங்க எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க போறோம்? அவசியமே இல்லையா? அந்த கிளாரிட்டி கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்ல. இந்திய நாட்டினுடைய பிரஜையை எனக்கு தெரிஞ்சுக்கிற உரிமை இருக்குல்ல. அது ஒரு ஒன்றிய அரசு கேட்குது, ஒரு மாநில அரசு கேட்குது. மாநில முதலமைச்சர் ஒரு ஒன்றிய அரசை பார்த்து கேட்கிறார், ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லி சொன்னா, பொறுப்புள்ள ஒன்றிய அரசா இருந்து நான் என்ன பண்ணணும்? நீங்க எங்களை நீங்க சகோதரர்களாக பாவிப்பீர்கள் ஆனால், இதை மட்டும் இந்திய இறையாண்மைக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்னு நினைப்பவர்கள் ஆனால், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய உரிமை பாதிக்கப்படாத ஒரு பிரதமராக இருப்பேன் என்று சொன்னால், நீங்க செய்ய வேண்டிய பொறுப்பு என்ன? முதலமைச்சருடைய கூட்டத்தை கூட்டி, எந்த ரூபத்திலும் உங்களுடைய பிரதிநிதித்துவம் குறையாது, பயப்படாம போயிட்டு வாங்க, இந்திய இறையாண்மைக்கு எந்த குந்தகம் வராமல் நாங்க பார்த்துக் கொள்வோம், மாநில உரிமைகளுக்கு எந்த பாதிப்பும் வராத வகையில் இந்த ஆட்சி இருக்கும்னு சொல்ல வேண்டியதானே? அதிகாரப்பூர்வமா ஒரு அரசுக்கும் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்குமான ஒரு நிகழ்வு இணக்கமான சொல்ல தேவைதானே? நீங்க அங்க உட்காந்து நிதி ஆயோக்ல மட்டும் மாநிலங்கள் பலமானால்தான் இந்திய ஒன்றியம் பலமானதாக இருக்கும்னு சொல்லி சும்மா வாய் வார்த்தையில மட்டும் சொல்லிட்டு போறீங்களே. அதே மீட்டிங்ல நீங்க அறிவிச்சிருக்கலாம்ல. அப்ப உங்களுடைய நோக்கம் வேறையால இருக்கு. அப்ப தெளிவா தெரிஞ்சிடும். நான் என்ன சொல்றேன், நீங்க பேசுறது என்ன வேணாலும் பேசலாம் பிரதர், உங்க செய்கைகள் காட்டி கொடுத்துரும்ல. நான் ஈரோட்டுக்கு போறேன்னு சொல்லலாம். ஆனா நீங்க நடந்து போயிட்டு இருக்கிறது வந்து, நீங்க வந்து இங்க இருந்து நீங்க வந்து ஆந்திரா சித்தூரை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி சொன்னா, நீங்க சித்தூர்ல 20 கிலோமீட்டர் போய் இருக்கும்போது உங்களுடைய கூகுள் மேப் லொகேஷனோ இல்ல நீங்க வந்து இங்க இருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய நடவடிக்கைகள் நீங்க எதை நோக்கி நடந்து போறீங்கிறது பாதி தூரம் போயிருக்கும்போது உங்களுக்கு கேட்டா நீங்க வந்து வேலூர்ல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல நான் வந்து ஈரோடு நோக்கி தான் போயிட்டு இருக்கேன்னு சொல்றது நியாயமாகுமா? நீங்க ஈரோடு நோக்கி போகணும்னா நீங்க எந்த ரூட்ல போகணும்? உளுந்தூர்பேட்டை, நீங்க சேலம் போய் போகணும். நீங்க என்னதுக்கு இந்த பக்கம் போறீங்கன்னு கேட்டா, கிடையவே கிடையாதுங்க, நான் ஈரோடு தாங்க போறேன். ஏங்க அப்புறம் எதுக்குன்னா நீங்க வேலூர்ல நிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, இல்லைங்க நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இப்படிதானே ஏமாத்த பாக்குறாங்க. அப்ப இவர்களை பொறுத்த வரையில் வடநாட்டு மக்களை ஏமாற்றி விடலாம், தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. எல்லா விஷயத்திலயும் அவேர்னஸ் கிரியேட் பண்ண வேண்டிய இடத்துல தமிழ்நாடு தான் இருக்கும், மற்ற மாநிலங்களுக்கும். ஆமா, பெரிய முன்னாதாரமா நம்ம இருக்கோம்ல. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் தமிழகத்துல இருந்தா அந்த குரல் எழும்புற மாதிரி இருக்கு. எந்த பிரச்சனை வந்தாலும் முதல் குரலா தமிழகம் தான் எழும்புற. மத்த மாநிலங்கள்ல ஏன் அந்த குரல் வந்துட்டு அவ்வளவா முதல் ஆளா எழும்புறது? நம்மளே ஒருங்கிணைக்கிற நம்ம அறிவுசார் சமூகம், நமக்கு கூடுதல் திறன் எப்பவுமே உண்டு. நம்முடைய இலக்கியங்கள் அதுக்கு பெரிய எடுத்துக்காட்டா இருந்துகிட்டு இருக்கு. உலக அளவுல நீங்க நம்மளுடைய தமிழ் சமூகத்தினுடைய மக்கள் எங்கு போனாலும் சிறந்து விளங்கக்கூடிய மக்களாக இருக்கக்கூடியவர்கள். இது வரலாற்று பதிவுல நீங்க எடுத்து பாருங்களேன். எந்த நாட்டுக்கு போனவர்களாக இருந்தாலும், அந்த துறையில் எந்த துறையில் சென்றிருந்தாலுமே கூட அந்தந்த துறையில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள். நீங்க சாமானியனை கூட இங்க வந்து ஐக்கியம் அதிகம். ஏன்னா சுயமா சிந்திக்கக்கூடியதை நம்மளுடைய வரலாறு நமக்கு வந்து கத்துக் கொடுத்துருக்கு. அறிவியல் பூர்வமா சிந்திக்கக்கூடிய மக்களா நாம இருந்துகிட்டு இருக்கோம். ஆனா வடநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பூர்வ தன்மை இல்லை. அவர்கள் எல்லாம் வந்து அதெல்லாம் மீண்டும் புதுப்பிச்சு நமக்கு மீட்டு கொடுத்ததுதான் நம்முடைய பெரியார் ஐயா அவர்களும் சரி, பேரறிஞர் அண்ணாவும் சரி, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் சரி. இதையெல்லாம் நமக்கு புரிய வச்சவங்க தான் இவங்க மூன்று தலைவர்களுமே கடந்த அரை நூற்றாண்டுக்கு. ஆமா, இந்த 50 ஆண்டு கால பயிற்சிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உணர்வுகளை எல்லாம் மீட்டெடுத்ததுதான் இந்த ஆட்சி. இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா, இந்த பாஜக அதிமுக கூட்டணி இருக்கு இல்லையா, அந்த கூட்டணியில வந்துட்டு இப்ப நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு. மேடையில பேசும்போது என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்குன்ற மாதிரி அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போறாரு. அதுக்கப்புறம் இவர் கேட்கும்போது இல்ல எங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய ஆட்சி அமையுன்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? அந்த கருத்து முரண் வந்து தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்குல்ல. என்டிஏ ஆட்சி அமையுன்றது இல்ல அதிமுக ஆட்சி அமையும்னு பேசிக்கிறது. அந்த கூட்டணிக்குள்ள உங்களுக்கு என்ன சந்தேகம் அதுல? அமித்ஷா திமுக தான் அமைக்க போகுது. அப்படி ஒருவேளை அவங்க ஆட்சிக்கு வர சூழல் ஏற்பட்டால் அண்ணா திமுக ஆரம்பிக்க போகுது இல்லையே. ஒருவேளை அவர்கள் வெற்றி பெறும் கால சூழல் ஏற்பட்டால் அது அதிமுக தான் அமைக்கும். அது அமித்ஷா திமுகவாக அந்த கட்சி உருமாறி அவர்கள் தான் ஆட்சி அமைப்பார்களே ஒழிய எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு அங்கு வேலை இருக்காது.
அதிமுக ஒரு அச்சுறுத்தல் இருக்கிறதா பாக்குறீங்களா நீங்க? அமித்ஷா திமுக என்னைக்கோ வந்து அந்த பேர்ல செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அண்ணா திமுக அங்க இருக்கிற மாதிரி தெரியல. பிரச்சனை எங்க தெரியுங்களா? அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. பரவாயில்ல, நம்ம பாரதிய ஜனதா கூட இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்துக்கிட்டா போதும், நம்ம ஜெயிலுக்கு போகாம இருந்தா போதும்னு சொல்லிட்டு நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி ஐயாவாகட்டும், வேலுமணி ஐயாவாகட்டும், இல்லை தங்கமணி ஐயாவாகட்டும், இல்லை வந்து குட்கா புகழ் விஜயபாஸ்கர் ஆகட்டும், இல்லை வந்து ராஜேந்திர பாலாஜினன் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அந்த மனநிலைக்கு போய் செட் ஆயிட்டாங்க. பிரச்சனை பாவம் யார் தெரியுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு தான். இந்த புள்ளியில தான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னாக்கா, காலங்காலமா இந்த பைபோலார் பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. திமுக இல்ல அதிமுக அப்படிதான் இருந்தது. உங்க தலைவருமே வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாட்டில் வந்துட்டு இந்த 2 கட்சிகள் ஆட்சி அமைக்கிறது தான் வந்துட்டு அதாவது இந்த 2 கட்சி பைபோலார் பாலிடிக்ஸ் இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி உங்க கட்சியில் கூடிய பல தலைவர்கள் பேசி பார்த்துருக்கிறோம். அதை எப்படி பாக்குறீங்க? அதிமுக களத்துல எனக்கு பெரும் பல்வேறு இடங்கள்ல நான் அதிமுகவினரை சந்திக்கிற சூழல் ஏற்படும் போதெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்பட்டு பேசுறாங்க. இப்படி போய் சிக்கிட்டாருங்க, இப்படி மாட்டிக்கிட்டாரு, என்னங்க பண்ண, எப்படி நீங்க தான் திரும்ப வருவீங்களாட்டு இருக்குது அப்படிங்கிற மனநிலையில பேசுகின்றவர்கள் தான் வந்து கிட்டத்தட்ட 90% களத்தில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றங்களுடைய மனநிலை இருக்குங்கிறதா உண்மை. இதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அவங்கள வேணும்னா அவங்க தொண்டர்கள்ட்ட ஒரு ஆய்வு நடத்த சொல்லுங்க. தொண்டர்கள் மனநிலைக்கு ஏற்ப ஒரு கட்சி நடக்குது அப்படின்னு சொன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டு மக்களினுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப ஒரு ஆட்சி நடக்குதுன்னு சொன்னா அது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழர்களுடைய நலனுக்காக, தமிழர்களுடைய உரிமைகளுக்காக, இந்திய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சி நடக்கின்றது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எங்களுடைய தலைவர், பெருமையாக சொல்லக்கூடிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அருமை புதல்வராக, கொள்கை வாரிசாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி தான் அந்த ஆட்சி. உங்களுக்கு எந்த வகையிலுமே வந்துட்டு அதிமுக பாஜக இல்ல வந்து இன்னும் சில கட்சிகள் வந்து அந்த கூட்டணிக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. சவாலா இருப்பாங்கன்னு தோணலையா எந்த வகையிலையாவது வருகிற தேர்தல்? ஏன்னா 2021 தேர்தலில் இதே மாதிரியான ஒரு கூட்டணி கட்டமைச்சு ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றாங்க. அவங்க 66 சீட்டு வந்து அதிமுக பெறுதுன்னும் பொழுது ஒரு டஃப் இருக்கும் இந்த எலெக்ஷன்ல அப்படிங்கிற மாதிரி தோணலையா? மக்களுடைய மனநிலையை புரிஞ்சு அதற்கேற்ப அவர்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப முடிவுகள் எடுத்தோம்னு சொன்னா பாதிப்பு இருக்காது. அந்த முடிவுகளை இன்னைக்கு திமுக தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த இனத்தினுடைய பாதுகாவலராக, மாநில உரிமைகள் மக்கள் பேசக்கூடியவர்கள், விரும்பக்கூடியவர்களாக, இந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும் பங்களிக்கக்கூடிய ஆட்சியாக இது இருந்து கொண்டிருக்கு. இதற்கு மாறாக என்னெல்லாம் முடிவுகள் எடப்பாடி பழனிசாமி ஐயா எடுத்தாங்க, இதற்கு எதிராக பாரதிய ஜனதா எப்படியெல்லாம் வந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கு, நிதி ஒதுக்காம எப்படி நெருக்கடி கொடுத்துக்கிட்டு இருக்கு, அதையெல்லாம் மீறி எங்களுடைய தலைவர் அவர்கள் இந்த மாநிலத்தை எப்படி முதன்மை மாநிலமாக மாற்றிக்கிட்டு இருக்காருங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கான தேர்தல் பதில் கண்டிப்பாக இந்த தேர்தலில் இருக்கத்தான் செய்யும். அதனால் எங்களுக்கு வந்து தலைவர் சொன்ன மாதிரி தான், எங்களுக்கு பயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாங்கள் உறுதியாக இருக்கோம். 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் உறுதியாக வெற்றி பெறுவோங்கிறது எங்களுக்கு சந்தேகம் கிடையாது. கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் வந்து உறுதியாக. காரணம், அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மனநிலை அப்படித்தான் இருக்கிறது அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவாக புரியுது. எங்களுடைய கட்சிக்காரர்களும் கடுமையாக உழைக்க ஆரம்பித்து விட்டார்கள். இனி வருங்காலத்தில் எந்த சூழ்நிலையும் சொல்கிறோம், இந்த காலத்தில் இல்லை, எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி தான், எந்த காலத்திலும் எந்த ஷாவும் இங்கு தமிழ்நாட்டை ஆள முடியாது. ஓகே, இந்த கூட்டணி கட்சிகள் வந்து இப்பயே வந்து அந்த பார்கெனிங் விஷயத்த வந்து அங்கங்க பேச ஆரம்பிக்கிறத பார்க்க முடியுது. கூடுதலா நாங்க சீட் கேட்போம், நிறைய சீட்டு கேட்போம், ஒரு 10 சீட் 12 சீட்டு கேட்போம், அதை தாண்டி கேட்போம் அப்படிங்கிற மாதிரியான சொல்லும் பொழுது அதை பார்க்கும்போது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப இயல்பானதா தான் பாக்குறீங்க. கேட்கிற உரிமை இருக்கு. ஏங்க இதுல என்னங்க இருக்கு? கேட்கலாம், நாங்க எங்களுக்குள்ள உட்காந்து பேசிக்குவோம், 1-2 சேர்த்து கொடுத்தாலும் கொடுப்போம். சில இடங்கள்ல குறைவதுக்கும் எல்லா விதமான சூழ்நிலைகளும் இருக்குதான் செய்யும். அது கூட எங்க குடும்பத்துக்குள்ள உட்காந்து நாங்க பேசி முடிவு பண்ணிக்கிற சமாச்சாரம். அதை வந்து வெளியே சொல்லணுங்கிறது அவசியமே இல்லையே. எங்களுக்குள்ள பகிர்ந்துக்கிறேன். எங்ககிட்ட 10 இட்லி இருக்கு, அண்ணன் தம்பி நாங்க 4 பேர் இருக்கோம், ஆளுக்கு 2 வச்சுக்குவோம், மறுபடியும் 6-6 பிரிச்சுக்குவோம். ஒருத்தர் குண்டா இருப்பாப்புல, ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருப்பாரு, அவருக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் ஆரோக்கியமா இருப்பேன், நான் சாப்பிடாம கூட நான் வந்து இல்லை பரவாயில்ல என்ன நீங்கள்லாம் சாப்பிடுங்கன்னு சொல்லி எங்களுக்குள்ள பகிர்ந்து உண்டு கொள்ளுகின்ற பழக்கத்தில் தெளிவாக இருக்கும். 8 இட்லியும் எடுத்து வச்சுக்கிட்டு ஒருத்தரே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி பாரதிய ஜனதாவாக இருக்க மாட்டோம் உறுதியாக. மீண்டும் ஒரு நேர்முகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன்.